மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடம் 1 செயற்கூறு இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக பயன்படுத்தப்படும் குறிமுறையின் சிறிய பகுதியே விடை துணை நிரல்கள். செகண்ட், பின்வரும் எந்த அலகு ஒரு பெரிய நிரல் கட்டமைப்பில் வரையறுக்கப்பட்டுள்ளது? விடை செயற்கூறு. மூணாவது, பின்வரும் எது தனித்தன்மையான தொடரியல் தொகுதிகளை கொண்டதாகும்? விடை வரையறை. நாலாவது, செயற்கூறு வரையறையில் உள்ள மாறிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை அளபொருட்கள். அஞ்சாவது, செயற்கூறு வரையறைக்கு அனுப்பப்படும் மதிப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை செயலுறுப்புகள். ஆறாவது, தரவு வகை குறிப்பு எழுதும்போது எது கட்டாயமாகிறது? ஆப்ஷன் இ. அடுத்து ஏழாவது கொஸ்டின் பின்வரும் எது ஒரு பொருள் செய்ய வேண்டியதை தீர்மானிக்கிறது? விடை இடைமுகம். எட்டாவது, பின்வரும் எது இடைமுகத்தில் வரையறுக்கப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றுகிறது? விடை செயல்படுத்துதல். ஒன்பதாவது, ஒரே மாதிரியான அதே அளவுருக்களை செயற்கூறுவிற்கு அனுப்பினால் ஒரே மாதிரியான விடையை தரும் செயற்கூறு எவ்வாறு அழைக்கப்படும்? விடை பியூர் செயற்கூறு. பத்தாவது, அளவுருக்களை அனுப்பும்போது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் செயற்கூறு எவ்வாறு அழைக்கப்படும்? விடை இம்பியூர் செயற்கூறு. அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், துணை நிரல் என்றால் என்ன? விடை பக்கம் எண் 1. 1வது பக்கத்துல அறிமுகம் இந்த ஹெட்டிங்க்கு கீழே செகண்ட் பேரா துணை நிரல்கள் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடு நிரலாக்க மொழியில் செயற்கூறுகள் இந்த ஹெட்டிங்க்கு மேல அழைக்கப்படுகின்றன. இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், நிரலாக்க மொழியை பொறுத்து செயற்கூறுவை வரையறுக்கவும். விடை பக்கம் எண் 1. 1வது பக்கத்துல 1.2 இந்த ஹெட்டிங்க்கு கீழே ஒரு பேரா இருக்கும். இந்த பேரா ஃபுல்லா செகண்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 3வது கொஸ்டின், x = 78 இதன் மூலம் அறிவது என்ன? விடை பக்கம் எண் 1. 1வது பக்கத்துல 1.2.1 செயற்கூறு விவரக்குறிப்பு இந்த ஹெட்டிங்க்கு கீழே இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டதாகும் இதுவரைக்கும் உண்டு. இதுல 24ன்னு இருக்கிற இடத்துல ஃபுல்லா 78ன்னு மாத்திக்கோங்க. இது 3வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 4வது கொஸ்டின், இடைமுகத்தையும் செயல்படுத்துதலையும் வேறுபடுத்துக. விடை பக்கம் எண் 3. 3வது பக்கத்துல லாஸ்ட் ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் இருக்கும். இதுதான் 4வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 5வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது சாதாரண செயற்கூறு வரையறை மற்றும் எது தற்சுழற்சி செயற்கூறு வரையறை? 5வதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சாதாரண செயற்கூறு, செகண்ட் சாதாரண செயற்கூறு, 5வதுல 3வது தற்சுழற்சி செயற்கூறு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பகுதி ஈல அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இடைமுகத்தின் பண்புக்கூறுகள் யாவை? விடை பக்கம் எண் 4. 4வது பக்கத்துல 1.3.1 இடைமுகத்தின் பண்புகள் இந்த ஹெட்டிங்க்கு கீழே ஒரு 2 பாயிண்ட் இருக்கும். இந்த 2 பாயிண்ட்டுமே 1வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 2வது கொஸ்டின், பேஜ் நம்பர் 5. 5வது பக்கத்துல இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே strlen இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பெறப்பட்டதாகும் இதுவரைக்கும் 3 மார்க்ல செகண்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் அது கூட சேர்ந்து இந்த ப்ரோக்ராமும் எழுதிக்கோங்க. இதுவும் செகண்டோட ஆன்சர் தான்.
மூணாவது கொஸ்டின் இம்பியூர் செயற்கூறுவின் பக்க விளைவுகள் யாவை? எடுத்துக்காட்டுடன் விளக்குக. விடை பக்கம் எண் 5. அஞ்சாவது பக்கத்துல எல்லோ கலர் பாக்ஸுக்கு கீழே 1.4.2 இந்த ஹெட்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவை பயனுள்ளதாகும். இது வரைக்கும் 3 மார்க்ல மூணாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். நாலாவது கொஸ்டின் பியூர் மற்றும் இம்பியூர் செயற்கூற்றை வேறுபடுத்துக. விடை பக்கம் எண் 6. ஆறாவது பக்கத்துல இந்த சைடு ஒரு பாக்ஸ் இருக்கா, வேறுபடுத்துக. அது ஃபுல்லாமே 2 பாயிண்ட் இருக்கும். இந்த 2 பாயிண்ட்டுமே நாலாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அஞ்சாவது கொஸ்டின் ஒரு செயற்கூறிற்கு வெளியே ஒரு மாறியை மாற்றினால் என்ன விளைவுகள் ஏற்படும்? ஒரு எடுத்துக்காட்டு தருக. விடை பக்கம் எண் 5, 6. அஞ்சாவது பக்கத்துல லாஸ்ட் செயற்கூறுவிற்கு வெளியில் மாறியை மாற்றுதல், அதுக்கு கீழே செயற்கூறுவின் வெளியே இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஆறாவது பேஜ்ல எடுத்துக்காட்டு எழுதிட்டு அதுக்கு கீழே மதிப்பை மாற்றுவதாகும். இது வரைக்கும் 3 மார்க்ல அஞ்சாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அடுத்து பகுதி இயன்னா அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அளபுருக்கள் என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் தரவு வகை இல்லாத அளபுருக்கள், பக்கம் எண் 2. ஃபர்ஸ்ட் அளபுருக்கள் என்றால் என்னங்கிறதுக்கு ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. 1வது பக்கத்துல லாஸ்ட் கீழே 1.2.2 ஹெட்டிங்க்கு கீழே அளபுருக்கள் என்பது இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ்ல மதிப்புகள் ஆகும். இது வரைக்கும் அளபுருக்கள் என்றால் என்ன அதுக்கு உண்டான ஆன்சர். 1வதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தரவு வகை இல்லாத அளபுருக்கள் இருந்துச்சா, அதுக்கு உண்டான ஆன்சர் வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் எழுதணும். அதுக்கப்புறம் கீழே உள்ளது எல்லாமே எழுதணும். கட்டாயமாகும் இது வரைக்கும் 1வதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 1வதுல செகண்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் 1.2.2.2 இந்த ஹெட்டிங்க்கு கீழே சில காரணங்களுக்காக இதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த பாக்ஸ்ல உள்ளது எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸுக்கு கீழே A மற்றும் B இதுல இருந்து ஆரம்பிச்சு பயனுள்ளதாக இருக்கும் இது வரைக்கும் எழுதிக்கோங்க. இது ஃபுல்லா பகுதி இயன்னால ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். ரெண்டாவதுல ஃபர்ஸ்ட் செயற்கூறுவின் பெயர் GCD. அடுத்து ரெண்டாவது தற்சுழற்சி செயற்கூறு கூற்று let REC GCD AB. அடுத்து மூணாவது வந்து AB. அடுத்து நாலாவது செயற்கூறுவை தற்சுழற்சிக்கு அழைக்கும் கூற்று, இத பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து அஞ்சாவது தற்சுழற்சியை முடிவுக்கு கொண்டு வரும் கூற்று ஆகியவற்றை எழுதுக. ரிட்டன் A. நெக்ஸ்ட் கொஸ்டின் பியூர் மற்றும் இம்பியூர் செயற்கூறுவை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. விடை பக்கம் எண் 4, 5. நாலாவது பக்கத்துல பியூர் செயற்கூறுகள் இந்த ஹெட்டிங்க்கு கீழே ஒரே மாதிரியான இதுல இருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட்ல இருந்து 4வது லைன் எப்பொழுதும் பெறலாம் இது வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் வந்து அதோட எடுத்துக்காட்டு. அடுத்து கீழே உள்ள இந்த 3 லைன் எழுதிட்டு நெக்ஸ்ட் 5வது பேஜ்ல இந்த பாக்ஸ்ல உள்ளது எழுதிக்கோங்க. இது வரைக்கும் பியூர் செயற்கூறுக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இம்பியூர் செயற்கூறுக்கு உண்டான ஆன்சர் வந்து செயற்கூறுக்கு இதுல இருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட்ல இருந்து 4வது லைன் கூற இயலாது இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்ல உள்ளது எழுதணும். அடுத்து கீழே உள்ள இந்த 4 லைன்ஸ் இது வரைக்கும் பகுதி இயனால 3வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 4வது கொஸ்டின் இடைமுகம் மற்றும் செயல்படுத்துதலை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. விடை பக்கம் எண் 3 மற்றும் 4. 3வது பக்கத்துல கீழே ஒரு பாக்ஸ் இருக்கா, இந்த பாக்ஸ் வந்து பகுதி இயனால 4வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் அதோட எடுத்துக்காட்டு வந்து பொருள் நோக்கு நிரலாக்க இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி
லாஸ்ட்ல இருந்து 3வது லைன் வரையறையை கொண்டிருக்கும். இது வரைக்கும் உண்டு. இந்த கொஸ்டின் வந்து பகுதி இயனால 4வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.